கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மகா பெரியவரே மெய் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மெய் துதிக்கிறோம். அப்பா எங்களை காண்பவரே மெய் துதிக்கிறோம். எபினேசரே மெய் துதிக்கிறோம். ஏகோவா தேவே மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்தரே மக்கு நன்றி. உம்முடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே. நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ள தெய்வமே மெய் துதிக்கிறோம். அப்பா ஆவியானவரே மெய் நாங்கள் நன்றியோடு மெய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். எங்களோடு கூட இருப்பவரே மக்கு நன்றி. அப்பா நல்லவரே மக்கு நன்றி. வல்லவரே மக்கு நன்றி. பரிசுத்தரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. ஆவியானவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே மெய் துதிக்கிறோம். உயர்ந்தவரே மக்கு நன்றி. அப்பா மக்கு நன்றி சொல்லுகிறோம். கண்மலையானவரே மெய் துதிக்கிறோம். எங்களை காப்பவரே மெய் துதிக்கிறோம். வழி நடத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவரே மக்கு நன்றி. தாய் மறந்தாலும் எங்களை மறவாதவரே மக்கு நன்றி. அப்பா நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்த தெய்வமே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. அப்பா மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் நன்றியோடு மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மக்கு நன்றி. அப்பா வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்குகிறவரே மக்கு நன்றி. உம்முடைய காருண்யத்தினால எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வமே மக்கு நன்றி. அப்பா உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே நல்லவரே மக்கு நன்றி. நன்மைகளால் எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பவரே மக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி. நன்றி அப்பா மக்கு நன்றி. ஆவியானவரே நல்லவரே மக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமைப்படுத்துகிறோம். மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா எங்களுடைய நல்ல தெய்வமே மக்கு நன்றி. ஆவியானவரே மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே மக்கு நன்றி. நல்ல தெய்வமே மக்கு நன்றி. ஆண்டவரே அக்கினியினால் எங்களை நிரப்புகிறவரே மை துதிக்கிறோம். அப்பா தாயின் கருவில் எங்களை சுமந்தவரே மை துதிக்கிறோம். மை நன்றியோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரை போற்றுவே ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் நாள்தோறும் போற்றுவே நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம்
கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நல்லவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்து வருகிற எண்ணி முடியாத அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க, முழு விடுதலையை எங்களுக்கு தந்து நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடப்போகிற பாடல்களை, ஜெப குறிப்புகள், எல்லா காரியங்களையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி ஆண்டவரே நாங்கள் வாழ, உமக்கு பிரியமானபடி நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவக்காரம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே அமர்ந்து கொள்வோம். என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். நீதிமானை சோதித்து அறிகிறீர், பின்பு பொன்னாக ஜொலித்திட செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா, உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவர், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவர். சாத்தானின் தந்திரங்கள் அறிந்தவர், சர்வ வல்லவரின் ஆயுதத்தை அணிந்தவர்.
கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் ஜெயமாக வாழ்ந்திடுவே. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. என் முகம் வைக்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலைகுனிவு எனக்கு இல்ல. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற யாவருடைய முகங்களையும் தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாளும் நம்மளுக்கு தோல்வி என்பதே இல்லை. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு விடுதலையை தந்து நம்மளை ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தோட்ட பாடல் புஸ்தகத்தில் 368வது பாடல். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகிறேன். இந்த பாடலை நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீர். இறுதி வரை நடத்தி செல்வீர், இறுதி வரை நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும்
அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் எவ்வேளையும், நன்றி கீதம் என்னாவில் எந்நேரமும். என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், என் ஆத்மா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும். அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர், அகமகிழ்வார்கள் துன்பப்படுவோர். அவமானம் அடைவதில்லை. அவமானம் நாங்கள் அடைவதில்லை ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிற யாவருடைய முகங்களையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. தேடினேன் கூப்பிட்டேன் பதில் தந்தீரே, பயங்கள் நீக்கி பாதுகாத்தீரே. எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல், எலும்புகள் நரம்புகள் முறிந்திடாமல் யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். யெகோவா தேவன் பார்த்து கொள்வீர். அவமானம் அடைவதில்லை. நாங்கள் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா,
அப்பா நான் உமது பிள்ளை. ஒருபோதும் எங்களை கைவிடாதவர், எங்களை விட்டு விலகாதவர், எங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர் நீங்க மாத்திரமே. உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன் வழியை, என்னுடைய வழிகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்பா. உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க. தீயவன் செயல் குறித்து மனப்பதறாதே. தீயவன் செயல் குறித்து மனப்பதறாதே. புல்லை போல் உணர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. உன்
வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பிரு. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. என் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டே, அவரையே நம்பிவிட்டே. காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காரியத்தை வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். நல்லவரே, உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வழிகளை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு சித்தமானபடி ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை நீர் மாற்றுவீராக. தேவக்காரம் எங்களை தொடர்ந்து நடத்தட்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாய், உம்முடைய சமூகத்தில் பொறுத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்கிறவர்களாய் எங்களை நீங்கள் மாற்றுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துங்க. தேவக்காரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் நம்ம அப்படியே அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் நம்ம விசேஷமாக தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் கர்த்தருடைய மாற்றம் வெளிப்படணும், கர்த்தருடைய அக்கினி வெளிப்படணும், எழுப்புதல் உண்டாகணும். தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்குள்ளேயும் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் ஒருமனப்பட்டு நம் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் கருத்தாய் ஜெபிப்போம். நம்மளுடைய தேசத்தில் பெரிய மாற்றத்தை எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முதல் ஜெப குறிப்பாக நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபணும்.
அன்பின் பரலோக பிதாவே மெத்துக்கிற சோதரிக்கிற ஏசப்பா இந்த வேலையில் எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்திறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஏசப்பா தேசத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களை நீரை ரட்சிக்கப்படுத்துங்க ஏசப்பா. உம்மாலை அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பில்லை ஏசப்பா. உங்களை அன்றி வேற யாரும் ரட்சிக்கப்படுத்த முடியாது ஏசப்பா. நீரே ஒவ்வொருத்தரையும் ரட்சிக்கப்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீரே ஒவ்வொரு வனக்களையும் ரட்சிக்கப்படுத்துங்க ஏசப்பா. உங்கள் வல்லமைக்கார இறங்கட்டும். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். நேரத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதும் உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக. ஆமென். தேசத்தில் ஆளுகை செய்ய நினைக்கிற எல்லா கிரியிலும் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே எல்லா இருளின் அதிகாரங்கள் தேசத்தை விட்டு வெளியேறும்படியாக ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆண்டவரே உம்மை கண்டுகொள்ள விடாதபடிக்கு தடை செய்ற எல்லா கிரியிலும் அழிக்கப்படுவதாக. உம்மால அன்றி வேறு ஒருவரான ரட்சிப்பு இல்லையே ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் உம்மை ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்க. சுவிசேஷங்களை ஒவ்வொரு இடத்திலும் கடந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க தான் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்தல்லுங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கைகளை குறுகி போகவில்லை ஏசப்பா. நீதாமே ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சாபமான கிரியில் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்படுவதாக. விக்கிரக ஆராதனை எல்லாம் நிறுத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்நிய தேவரை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை பெருகும் என்று சொன்னீர் ஏசப்பா. அதை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து உம்மை தேட நீங்க உதவி செய்தல்லுங்க. ஜனங்களுக்குள்ள கிரியை செய்ற எல்லா இருளின் அதிகாரங்களும் அழிக்கப்படுவதாக. அநேக சிறுவர்களை உம்மை தேட நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. வாலிபர்களுக்குள்ள உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய பாவத்தை எல்லாம் விட்டு மனம் திரும்ப நீங்க உதவி செய்யுங்கப்பா. தான் செய்வது பாவம் என்று உணர நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்களுக்குள்ள ஒரு மகா பெரிய ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மதுவுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு ஆண்களை நீங்க ரட்சிக்கப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்தல்லுங்க. ஆண்டவரே நீங்க தாமே ஜனங்களை தொடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பாவங்களிலிருந்து முற்றிலுமாய் வெளியேற நீங்க உதவி செய்தல்லுங்கப்பா. தேசத்துல ஆண்டவரே ஒரு ரட்சிப்பின் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் காலத்துல அனுதின ரட்சிப்பு உண்டானது போல ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளுக்குள்ள உம்முடைய அனுதின ரட்சிப்பு உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ரட்சிக்க விடாம தடைகளை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் நிர்மூலமாக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு சபைகளை ஜனங்கள் நிரம்பி வழிய நீங்க உதவி செய்தல்லுங்க. அநேக ஆத்துமக்கள் உன் பக்கமா திரும்ப நீங்க கிருபை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல இருக்க பாவத்தை மன்னித்து ஆண்டவரே ஜனங்களை நீங்க ரட்சிக்கப்பட போற மேலான கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை கேட்டீரே அதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். யோவே 8வது அதிகாரம் 28-29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. தேசத்துல ஒரு எழுப்புதல் அக்கினி ஊற்றப்படணும். தேவன் சொல்லியிருக்காரு, பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்லியிருக்காரு. அதுபோல நம்ம தேசத்தில் உள்ள எழுப்புதல் அக்கினி பற்றி எரியணும். எல்லாரும் பரிசுத்தாவினால நிரம்பணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையிலே எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. தேசத்துல நீரே ஒரு மகா பெரிய எழுப்புதலை போடுங்க ஏசப்பா. எங்க தேசம் முழுவதும் எழுப்புதல் அக்கினி பற்றி எரிய உதவி செய்யுங்க ஏசப்பா. எழுப்புதலை ஏசப்பா நீரே எங்க தேசத்துல போடுங்க ஏசப்பா. பூமியின் மீது அக்கினியை போட வந்தேன், அதை இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறேன் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. உங்க விருப்பப்படி ஏசப்பா இந்த எழுப்புதலை நீரே போடுங்க ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்கட்டும். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவோம். பரலோகபிதா துதிக்கிற சோதரிக்கிறோம். ஆமென். தேவரே ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் தாமே ஒரு எழுப்புதலை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர் கர்த்தர் தாமே எழுப்பி கொடுங்க ஏசப்பா. ஆமென். ஊழியக்காரரை எடுத்து வல்லமையை பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு எழுப்புதல் உண்டாவதாக ஆமென். தேசத்திலே ஏசப்பா உம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஊற்றப்பட்டது போல ஊற்றப்படுவதாக. உம்முடைய வல்லமை ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறேன். ஆமென். ஒரு எழுப்புதலை கண்டடைய உதவி செய்யுங்க ஏசப்பா. தேசத்தின் மூலம் அநேக தேசங்கள் எழுப்புதலை காண உதவி ஆமென். கர்த்தர் தாமே எங்க தேசத்துல ஒரு அக்கினியை போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். 3வது ஜெப குறிப்பா பிரசங்கி 12:1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும்
எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொரு வாலிபரும் வல்லமையினால் நிரப்பப்படணும், ஒவ்வொரு வாலிபரும் சபைக்கு வரணும், எல்லா வாலிபர்களும் பாவம் செய்யக்கூடாது, மது பழக்கத்திலேருந்து விடுதலை ஆகணும். 90% வாலிபர்கள் வாலிப அன்னைங்கதே நிறையா குடிக்கிறாங்க, 99% வாலிப அக்காமார்களையும் குடிக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம யாரும் மதுபானத்தை குடிக்கக்கூடாது, அந்த பாவம் எல்லாம் அழிக்கப்படணும், எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிலாம் செஞ்சாகணும். அன்பலோ பிதாவே மெத்திக்கு சோதரிக்கிற இயேசப்பா, இந்த வேலைகளை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா, ஒவ்வொரு வாலிபரை நீரை பாதுகாத்து நடத்துங்க, எந்த தீங்கும் நனையக்கூடாது இயேசப்பா. உங்கள் வல்லமையின்கார இறங்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு வாலிபர் இயேசப்பா காலேஜ் போகல, ஸ்கூலுக்கு போகல, நீரை பாதுகாத்து நடத்துங்க, வேலைக்கு போகல நீரை பாதுகாத்து நடத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிற இயேசப்பா. ஒவ்வொருத்தரை பாதுகாத்து நடத்துங்க. உங்களுடைய வல்லமையினால ஒவ்வொரு வாலிபர்களும் நிரப்பணும், எந்த பாவமும் செய்யக்கூடாது இயேசப்பா. மதுபான பழக்கத்துல இருந்து நீரை விடுதலையாக்கி கொடுங்க இயேசப்பா. யாரும் எந்த பாவமும் செய்யாத அளவுக்கு நீரே உம்முடைய வல்லமையினால நிரப்பும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ராஜாமனும் அன்பு பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம் சபா. அந்த வேலை ஆண்டவரே எங்களை ஜெபி கொடுத்தக்காக நன்றி. ஆமென். இந்த தேசத்துல இருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு வாலிபர் மத்தியில தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் சபா. ஆமென். அநேக வாலிபர்களான பாவத்தினால அழியறாங்க சபா. அநேக வாலிபர்கள் மது போதைகளுக்கு அடிமையா இருக்காங்களே சபா. ஆமென். அநேக வாலிபர்களை அடிமைப்படுத்தி எல்லா கிரியையில அழிக்கப்படுவதாக. அநேக வாலிபர்களை பாவத்துல விழ வச்சு அநேக நரகத்துல தள்ளுற கிரியையில அழிக்கப்படுவதாக. அநேக வாலிபர் மத்தியில தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் சபா. வாலிபர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. பாவங்களை விட்டு வாலிபர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. வாலிபர்கள் தேவன் நாமே சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை அருவருக்க உதவி செய்யுங்க. வாழ்ற வாலிபர்கள் எழுப்புங்க இயேசப்பா. தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கிற வாலிபர்களாய் மாற்றுங்க. அநேக ஊழியம் செய்யற வாலிபர்கள் எழுப்புங்கப்பா. தங்களுடைய வாலிப பிரயாணத்தை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. வாலிபரான பாவத்தினால சீர்கட்டு போறாங்களே இயேசப்பா. பாவத்துக்கு போனுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா கிரியையும் அழிக்கப்பட்டோம். பாவ இச்சைகளுக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்க எல்லா கிரியையும் அழிக்கப்பட்டுப்பா. சரீரத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் இயேசப்பா. கண்கள்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ராஜா. வாலிப பிரயாணத்தில் ஒரு சிருஷ்டிகரை நினைன்னு சொல்லியிருக்கீங்களே, வாலிப பிரயாணத்துல உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. பரிசுத்தமான தேவனுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த வல்லமை தாமே ஆண்டு வாலிபர் மத்தியில செயல்படுவதாக. வாலிபர் உங்களுடைய கரத்துல இருந்து செயல்பட உதவி செய்யுங்க. வாலிபர்ல கட்டி வச்சிருக்க எல்லா கிரியையும் அழிக்கப்படுவதாக. தாங்க செய்யறது தவறுங்கிற உணர்வு உண்டாகட்டும் இயேசப்பா. ஒவ்வொரு வாலிபருக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க இயேசப்பா. ஆண்டவரே பெற்றோர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. இருள இருக்க ஒவ்வொரு வாலிபர்களை தேவன் மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறினாரே. பாவம் செய்த பாவிகள் எல்லாம் நீதிமானாய் மாறுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே மாறுகின்றாரே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே மாறுகின்றாரே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நேற்று அல்ல நாளை அல்ல இன்றே நடக்குதே. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குதே. கரங்களை தட்டி நம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள்
கனத்திற்கு பாத்திரர் மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா துதிக்கு பாத்திரர் கனத்திற்கு பாத்திரர் மகிமைக்கு பாத்திரர் நீர்தானையா ஜோரா 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 கையல் தட்டி பாடுங்க இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க பாடுங்க ஜோரா 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 கையல் தட்டி பாடுங்க இஸ்ரவேல் பரிசுத்தர பாடுங்க பாடுங்க ஹல்லேலூயா. ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ரா முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. ஹல்லேலூயா. நம்ம தேசத்துல ஜெபம் எழுமணும், நிறைய ஜெபக்குழுக்கள் எழுமணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். அன்பர்ல பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிறே சப்பா. இந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்துல உள்ள இசப்பா ஜெபத்தை நீரை எழுப்புங்க இசப்பா. எங்க தேசத்துல நிறைய ஜாமக்காரர்களை எழுப்புங்க இசப்பா. பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் அவரமும் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை நீரை எழுப்புங்க. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க இசப்பா. ஜாமக்காரர்கள் நீங்க எழுப்புங்க. எங்க தேசத்துல ஜெப அக்கினி பற்றி எரிய உதவி செய்யுங்க இசப்பா. இசப்பா உங்க வல்லமையின் கரை இறங்கட்டும். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பரலோக தந்தையே மெதுக்கிறோம் சோதரிக்கிறேன் ஆமென். ஜெபிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமென். தேசத்துக்காக ஜெபிக்கிறேன் சபா ஆமென். ஜெபிக்கிறவர்களே தேவன் தாமே எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் ஒரு காலம் மௌனமாட எங்க தேச ஜாமக்காரரை தேவன் தாமே கட்டளையிடுங்க சபா. ஆமென். அந்த ஜெப வீரர்களை அநேகமா எழுப்பித்தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தெருக்கு ஜெபக்குழுக்கள் அநேகமா எழும்ப உதவி செய்தல்லுங்க. ஆமென். கடந்தாம் வெளிப்படுவதாக சபா. ஆமென். ஜெப ஆக்கின எங்க தேசத்துல பற்றி எறிய உதவி செய்தல்லுங்க. மகிமையில கடந்தாம் வெளிப்படுற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபப்பிதாவே ஆமென். அடுத்த ஜெபக்குறிப்பா, நம்ம தேசத்தில் நடக்கிற ஆக்சிடெண்ட்லாம் அழிக்கப்படணும். அந்த விபத்துக்கு உள்ள கொண்டு போகிற எல்லா கிரியையிலும் அழிக்கப்படணும். அந்த ஆக்சிடெண்ட் மூலம் நிறையா பேர் சாகுறாங்க. அதெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. அவங்கள கடவுள் தான் பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபணும். அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிற சோதரிக்கிற இயேசப்பா. இந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. எங்க தேசத்துல நடக்கிற இயேசப்பா ஆபத்துக்களுக்காக ஜெபிக்கிற இயேசப்பா. இயேசப்பா அவளுக்கு எப்படி வண்டி ஓட்டணுங்கிற ஞானத்தை நீரே கற்றுக் கொடுங்க இயேசப்பா. அதுக்கு எதுல போனாலும் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. ஸ்கூட்டில போனாலும் பைக்கில் போனாலும் காரில் போனாலும் பஸ்ஸில் போனாலும் நீரே பாதுகாத்து நடத்துங்க இயேசப்பா. யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது இயேசப்பா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இயேசப்பா. இயேசப்பா நாங்கள் உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆபத்துல இருந்து நீரே பாதுகாத்து நடத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபணும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம்ப்பா. விபத்தை உண்டு பண்ணுகிற கிரியைகள் அழிக்கப்படுவதாக. தேசத்தில் உள்ள ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். எத்தனையோ பேர் ஆண்டவரே வேலைக்கு போயிட்டு ஆண்டவரே இயேசப்பா எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்னால மரித்து போறாங்க ஆண்டவரே. ஆமென். வாகனங்கள் ஓட்டும் போது ஞானத்தோடு ஓட்டணும் இயேசப்பா. உதவி செய்யுங்க. கவனக்குறைவுகளும் வரக்கூடாது ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருடைய சிந்தையிலே வெளிப்படுவதாக. ஆமென். கவனச்சிதறல்கள் உண்டு பண்ணுகிற ஆவிகள்லாம் அழிக்கப்படுவதாக. ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென். இயேசப்பா எத்தனையோ பேர் ஆண்டவரே உயிர் போகுதே ஆண்டவரே. ஆமென். அப்பா நீங்க ஒரு விசையாய் மனம் இறங்குவீராக. ஆமென். தேசத்தில் உள்ள ஜனங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். வேலைக்கு போற ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஸ்கூலுக்கு போற காலேஜுக்கு போற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென். எந்த இடங்களுக்கு சென்றாலும் பாதுகாப்போடு போகணும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். ஒவ்வொரு ஆத்துமாவை நீங்க மட்டும்தான் இயேசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. ஆமென். தேசத்துல இந்த மாதிரி காரியங்கள் நடக்க கூடாது ஆண்டவரே. அப்ப அந்த விபத்தை உண்டு பண்ண நினைக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் எங்க தேசத்தை விட்டு விலகுவதாக. ஆமென். எத்தனையோ பகுதிகள் ஆண்டவரே அதிகமா ஆக்சிடென்ட் நடக்குது இயேசப்பா. ஆமென். மனம் இறங்குங்க ஆண்டவரே. அந்த கிரியைகள்லாம் இப்பொழுது எங்க தேசத்தை விட்டு விலகுவதாக. அப்பா எங்க தேசத்துல உள்ள ஜனங்களை கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன்.
சங்கீதம் 127:3. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். யாத்ராகமம் 23:26. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் யார் யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்களுக்குலாம் குழந்தை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, மதிக்கிற சோதரிக்கிறேன் சப்பா. இந்த வேலையில எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையோ ஏசப்பா, ஒவ்வொருத்தருக்கும் நீரே குழந்தைய கொடுங்க ஏசப்பா. பைபிளில் எத்தனையோ பேருக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் நீங்கள் குழந்தைய கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. அந்த அற்புதத்தின் தேவன் எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நீரே குழந்தைய கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, யாரும் எங்கள் தேசத்தில் குழந்தை இல்லைன்னு இருந்துடக்கூடாது ஏசப்பா. அவங்க அந்த குழந்தை இல்லாத மூலம் அவங்களுக்கு எவ்வளோ அவமானங்கள்லாம் வருது ஏசப்பா. அந்த அவமானங்கள்லாம் மாற்றி நீ கவலை கண்ணீர் எல்லாத்தையும் துடைத்து நீரே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம். அன்னை பரலோகத்தில் மேலத்துக்கு சேர மாண்டவரே குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே, கத்தரான சுதந்திர மாண்டவரே சப்பா. ஆமென். குழந்தையெல்லாம் குழந்தை வாக்கி தந்துடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பார்த்தீங்க நீ கட்டி வச்சுக்க எல்லா சாத்தனைகளும் அழிக்கப்படுவதாக. டாக்டர் கண்களை தயவு கிடைக்க உதவி செய்ய கற்பத்திங்க என்று தந்துடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்படி சாமியில் கொடுத்தீங்களா சபையில் தேசத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் சாமியில் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏழாம் பேசுங்க முன்னாடி வெட்கத்துக்கு பதிலாக ரெடி பண்ண நன்மை தாங்க ஆண்டவர். குழந்தை பக்கத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். எரேமியா 29:7. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம தேசத்தில் ஒரு சமாதானம் எழுமணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்தோமணும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு சோதரிக்கிறேன் சப்பா. இந்த விரலங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் சப்பா. எங்க தேசத்துல சப்பா நீரே சமாதானத்தை போடுங்க சப்பா. சப்பா, எங்க தேசத்துல யாரும் யாரோடைய சண்டையா இருக்கக்கூடாது, யாரும் யாரோடைய கசப்பா இருக்கக்கூடாது சப்பா. எங்க தேசத்துல சப்பா ஒரு ஒற்றுமையை போடுங்க சப்பா. எங்க தேசத்துல உள்ள மக்கள் ஒற்றுமையா இருக்க உதவி செய்யுங்க. நீரே சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஜெபம். பரலோக பிதாவே, நன்றியோட சோதரிக்கிறேன். ஆமென். நான் இந்த தேசத்துக்கான ஜெபி கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் சபா. தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். கடைசி காலத்துல யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்படுவேன் சொன்னீங்க. ஆமென். எங்க தேசத்துல அப்பா அந்த யுத்தங்கள் மத்தியில ஒரு சமாதானம் எங்க தேசத்துல கட்டளையிடுங்க. ஒவ்வொரு அதிகாரிகள் மத்தியில ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. கொடுங்கப்பா. தேசத்துல ஒரு அமைதியுள்ள தேசமாய் மாறணும்பா. உடைய பாதுகாப்பின் வல்லமை இறங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தை தருகிறவனின் மாத்திரம் இயேசப்பா. நீதாமே தேசத்துல ஆளுகை செய்யப்படுற மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-2 வசனம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா.
நம்ம தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு தலைவர்களுக்கும் நான் பாதுகாப்பு கிடைக்கணும், ஒவ்வொரு தலைவர்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிற சோதரிக்கிற ஏசப்பா, இந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் உள்ள தலைவர்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, ஒவ்வொரு தலைவரை நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நாட்டை நடத்துகிற ஏசப்பா, ஒரு அறிவை கொடுங்க ஏசப்பா. உங்கள் வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க. எல்லாரையும் நீரே ரட்சிக்கப்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிற ஏசப்பா, ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை ஏசப்பா. நீரே ஒவ்வொரு ராஜாக்களையும் ஏசப்பா, ஒவ்வொரு அதிகாரிகளையும் ரட்சிக்கப்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆமென். இந்த நேரத்தில் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்க கொடுத்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்கு யாவருக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு சமாதானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண நீங்க உதவி செய்தருங்க. ஆவியான உதாமி உடைய வல்லமையால் நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. தேசத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுப்பா, பதவியிலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுடைய ஞானம் வெளிப்படுவதாக, நீதின்படி நடக்க நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அநியாயத்துக்கு செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, ஏழை இளைஞர் ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஒரு தலைவராக இருக்க உதவி செய்தருங்கப்பா. ஒவ்வொருத்தருக்குள்ளே நீங்க தாமே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்முடைய ஞானம் வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயமா எந்த ஒரு சித்தத்தின்படி நடக்கவே கூடாது ஆண்டவரே. நம்முடைய சித்தத்தின்படி நடக்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே நம்முடைய ரட்சிப்பின் வல்லமை இறங்குவதாக, ஒவ்வொரு அதிகாரிகள் நீங்க தாமே பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையில் இருக்க ஒவ்வொரு அதிகாரிகள் நீங்க தாமே ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பணிக்கு போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. வேலை இடங்கள்ல நம்முடைய வல்லமை வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாரிகள் தலைவர்கள் மூலமா ஆண்டவரே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரந்தாமை கூட இருந்து நடத்துவதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்த ஜெப குறிப்பா, நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். அன்பல்ல பிதாவே, மெத்திக்கிற சோதரிக்கிற ஏசப்பா, இந்த வேளையில எங்களை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சிறுவர்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா, ஒவ்வொரு சிறுவர்களை நீரே பாதுகாத்து நடத்துங்க ஏசப்பா. உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு சிறுவர்களை ரட்சிக்கப்படுத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சிறுவருக்கும் நீரே பாதுகாப்பு கொடுங்க ஏசப்பா. ஏசப்பா, ஒரு ஆரோக்கியம் கிடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த நோயும் வரக்கூடாது ஏசப்பா, எந்த வியாதியும் இருக்கக்கூடாது ஏசப்பா. நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகத்தை தந்து வழி நடத்தும்படியாக சொல்லி ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஒரு ஆள் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அந்த வேளையில ஆண்டவரே, எங்களை ஜெபிக்க கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்துல இருக்க ஒவ்வொரு சிறுவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா. அந்த சிறுவர் ஒவ்வொருத்தர் ஆண்டே உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. சிறு வயதுல இருந்து ஆண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கிற பிள்ளைகளாக மாற்றுங்க. அந்த சிறுவர்களுக்குள்ள தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் இசப்பா. சபான எல்லா ஆண்டு வன்கொடுமைகளுக்கு விலக்கி ஆண்டு பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டு பிள்ளைகளை அணுகக்கூடாது ராஜா. வியாதியோடு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதிகள் தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராஜா. சிறு பிள்ளைகள் ஆண்டு என்னிடத்தில் வரவிடுங்கன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. சிறுவர் மத்தியில தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகட்டும் இசப்பா. சிறு வயதுல இருந்து ஆண்டு பரிசுத்தமான தேவனுக்காய் வாழ உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு ஆண்டு பெரியோர் ஆண்டு மதிச்சு நடக்க உதவி செய்தலும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கடவுள் பயிர் தந்திருக்காரு. அதனால அவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அப்படி அமர்ந்து கொள்ளுவோம் ஒரு 2 நிமிஷம். ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த நாளில் ஒரு வசனத்தை நம்ம அப்படியே வாசித்து நம்ம அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமென். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நல்ல கவனிங்க. இந்த நாள் நம் தேவனுடைய சமூகத்தில் தொழிலாளர்கள் தினத்தை நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம கொண்டாடுகிறோம். அல்லேலூயா. உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தொழிலாளர்களும் நம்ம என்ன அப்படின்னா இந்த நாளை நம்மளுடைய தொழிலின் நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நாம் கடவுளை பிரார்த்திக்கிற ஆராதிக்கிற ஒரு நாளாக என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஆமேன். ஜனங்கள், அதாவது அது அரசாங்கம் நமக்கு என்ன செஞ்சுருக்கு? இந்த நாள் அப்படி நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க.
நிறைய தொழில்கள் செய்கிறவர்கள் நம்மளுடைய தேசத்தில் இருக்கிறாங்க, நிறைய வேலை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, வியாபாரம் செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குது, எத்தனை தொழில் செய்தாலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் கடன் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரியதாய் நிற்கிறது. அவங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த வருமானங்கள் அவங்களுடைய கைகளில் என்ன செய்யறதில்ல, நிற்கிறது கிடையாது. இதனால் நிறைய பேர் தான் சம்பாதிக்கிற தொழிலையே அவங்க விட்டு வெறுத்து அதை விட்டு வெளியில் ஓடியாந்து நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்க அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கால நிலைமையை நினச்சி ரொம்ப யோசிக்கிற நபர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை நமக்கு தரும். அல்லேலூயா. நீங்கள் 1000 தொழில் பண்ணலாம், அது தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த தொழிலில் இருக்குதான்ங்கிறத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம எவ்வளவோ வேலைகளை செய்யலாம், எவ்வளவோ வியாபாரங்களை செஞ்சு பார்க்கலாம், அந்த வியாபாரத்தின் மேலேயும் தொழில்கள் மேலேயும் அந்த 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 கடை மேலேயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறப்போ அந்த தொழில் மூலமாக கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், மென்மேலும் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன், அல்லேலூயா. நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த வேலையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிறது தான் சரியான வார்த்தை. நல்ல கடை எனக்கு கிடைச்சிருக்குங்கன்னு சொல்கிறத விட அதுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குங்கிறத தான் சொல்லணும். அல்லேலூயா. என்னுடைய வியாபாரம் நல்லா இருக்குது, நிறைய வருமானம் கிடைக்குது, இல்லை, அந்த வருமானத்தை ஆண்டவர் நல்ல நிலையில் அவருடைய ஆசீர்வாதத்தோட குடும்பத்தை நடத்த வைக்கிறார். அதுதான் சரியான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தினுடைய நிலைமைகளில் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பலவிதமான விக்கிரகங்களினுடைய சிலைகளை செய்கிற ஒரு சந்ததியினிடத்திலிருந்து வந்தவர். அந்த நாட்களில் அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இருந்தாங்கங்கிறத சொல்லப்படலை. ஆனால் என்னைக்கு கர்த்தர் அவரை அழைத்தாரோ அந்த நாளுக்கு பிறகு அவர் கூட இருந்திருந்த ஆடுகள் பெருகுகிறது, அவர் கூட இருந்த மாடுகளினுடைய பெருக்கங்கள் பெருகுகிறது, அவர் கூட இருந்த அந்த மிருக ஜீவன்களினுடைய ஒட்டகங்களினுடைய பெருக்கங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்குது, பெருகுது. அந்த பெருக்கத்தினுடைய நிலைகளை அந்த ஆபிரகாம் பார்க்கிறார். குறிப்பிட்ட வருடங்கள் கழித்து அவர் பார்க்கிறார், அவர் வைத்திருக்கிற அந்த ஆடுகளும் மாடுகளும் வேலைக்காரர்களுடைய எண்ணிக்கைகளும் அந்த பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அந்த இடம் என்ன செஞ்சு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். அந்த யோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆடுகள் மாடுகள் வேலைக்காரங்க ஒட்டகங்கள் பெரிய பெருக்கங்களோட கூட இருக்கிறார். அந்த 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 சோதனைகள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக அழிச்சு போடலான்னு நினைக்கிறான் பிசாசு, அழித்தும் போட்டு பார்க்கிறான். ஆனால் நாட்கள் ஆகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் யோபுவுக்கு வரும்போதெல்லாம் கர்த்தருடைய அந்த பெருக்கத்தை அந்த யோபு என்ன செய்கிறான், பார்க்கிறான். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையை போல நம்மளுடைய ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்கு சத்துருவானவன் செயல்படலாம், எதிரிகள் செயல்படலாம், மந்திரங்கள் செயல்படலாம், நம்ம தொழிலுக்கு விரோதமாக எழும்பலாம், வியாபாரத்துக்கு விரோதமாக எழும்பலாம், குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பலாம். எதுக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் வரைக்கும் யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கிணறை வெட்டுகிறான், எதிரிகள் ஒடியாராங்க, இது எங்களுடையது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய ஊற்று வருது, விட்டுட்டு போயிடுறான். ரெண்டாவது மறுபடியும் ஒரு கிணறை வெட்டுகிறான் ஈசாக்கு, அது எங்களுடையதுன்னு சொல்றாங்க, விட்டுட்டு போயிடுறான். மூன்றாவது ஒரு துறவு வெட்டுகிறான். எல்லாருக்கும் என்ன ஆச்சரியம்னா, பஞ்ச காலம், பூமி வறண்டு போச்சு. எத்தனை அடி ஆழத்துல கிணற தோண்டினாலும் தண்ணீரே வராது. நாங்கள்லாம் தோண்டுறோங்க, ஈசாக்கு மேலே பொறாமப்பட்டு நாங்களாம் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் நாங்கள் தோண்டும் போது ஒரு தண்ணீர் ஊற்றும் வரவில்லை. ஆனால் இந்த ஈசாக்குனுடைய வேலைக்காரர்கள் தோண்டும் போது மட்டும் எப்படியா இந்த ஊற்று தண்ணீர் கிளம்பி வருது அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்கு மேலே இருந்தது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஈசாக்கு பெருக்கங்களை சந்திக்கிறார். இந்த நாளில் இந்த தொழிலாளர் தினத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற வார்த்தை என்னவென்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் தான் உங்கள் கடைக்குள்ளே இருக்கணும். உங்கள் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் உங்கள் வியாபாரத்தில் இருக்கணும். இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நீங்கள் செய்கிற வேலையில் இருக்கணும். எத்தனையோ பேர் லட்சங்களை சம்பாதிக்கிறவங்க வீட்டில் வந்து பொத்தலான பையில் போட்டுறாங்க. எத்தனையோ பேர் கோடிகளை சம்பாதிச்சுட்டு வந்து வீட்டில் நிம்மதியாக வச்சுக்கிற முடியல. எத்தனையோ பேர் கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் நல்ல ஆசீர்வாதத்தோடு என்ன செய்கிறாங்க. அல்லேலூயா. என் வருமானம் கம்மிங்க,
என்னை வாழ வைக்கிறவர் என் கூட இருக்கிறதுனால என்னுடைய பெருக்கங்கள் அதிகமாக இருக்குது. அல்லேலூயா. நான் பணத்துக்கு முக்கியத்துவம் செலுத்துகிற ஆள் கிடையாது, என் தேவனுக்கு முக்கியத்துவம் செலுத்துகிறவன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கண்களை மூடிடும். ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. இந்த தொழிலாளர் தினத்தில் ஆண்டவரே, இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை கூட இருப்பதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்களோட கூட இருப்பதாக. ஆண்டவரே, எந்தெந்த தொழில்கள் வியாபாரங்களை செய்கிறாங்களோ, எந்தெந்த வேலைகளை பார்க்குறாங்களோ, அவங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த தொழிலாளர்கள் மேலமுடைய கரம் விழுவதாக, தொழிலாளர்கள் மேலமுடைய வல்லமை செயல்படுவதாக. எந்த கூலி தொழில் பார்க்கலாம் ஆண்டவரே, வீட்டு வேலைகள் செய்யலாம் ஆண்டவரே, விவசாய கூலி கூட அவங்க செய்யலாம் ஆண்டவரே. உம்முடைய கரம் அவர்களை தொடுவதாக, அவர்களை பலப்படுத்துவதாக, அவர்களை ஆசீர்வதிப்பதாக. எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சாலும் உடைய பாதுகாப்பு அவங்க மேலே இருப்பதாக. வல்லமை கூட இருக்கட்டும், ஆசீர்வாதம் தங்குவதாக. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெப குறிப்புகள் எல்லாவற்றையும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குற. கை நீட்டிடுங்க. ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாவற்றிலும் இதில் ஆசீர்வாதம் தங்கட்டும், உங்கள் வல்லமை கூட இருக்கட்டும், மகிமையில் ஆவியானவர் கூட இருப்பீராக. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா, சாட்சிகளை காணணும்ப்பா. உங்கள் வல்லமையின் ஆவியானவர் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.